சித்தார்த்த சரவணகுமார் ஆகிய நான் கூற வந்திருப்பது பாரதியாரின் சிறப்பு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பெண் விடுதலைக்காக போராடியவர் ஆவார். பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயாபுரத்தில் டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். இவருக்கு 11 வயது இருக்கும்போது இவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையும் பாராட்டி எட்டயாபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். சாதிகளில் ஏடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்களை பாரதியாரால் எழுதப்பெற்றன. பாரதியார் தேசிய கவிஞர், மகாகவி, மகத்தான கவிஞர் உள்ளிட்ட பல சிறப்பு பெயர்களை பெற்றவர். தேசிய கவிஞர் பாரதியார் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தனது 39வது வயதில் இவ்வுலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார். மகாகவி மறைந்தாலும் அவரது கவிதைகள் அன்றும் இன்றும் என்றும் நமக்கு தேசபக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இங்கு உண்டு கழித்திருப்போரை நித்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகள் நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தின் பெருமையும் தமிழ் மொழியின் பெருமையும் உணர்த்துகிறது. அவர் கவிதையின் அழகான இரு வரிகள் இதோ: உள்ளத்தில் நேர்மையும் தைரியம் இருந்தால் நடக்கும் பாதை அனைத்தும் வெற்றியே. திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி.